ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்போவுமே நான்வெஜ்னா காரமாகவே செஞ்சுட்ருக்கோம். ஸோ டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது ட்ரை பண்ணலாம். அட் த சேம் டைம் வந்து குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்சம் ஸ்வீட்டாக இருந்துச்சுன்னா தம்பியும் வீட்டில் நல்லா சாப்பிடுவாங்க இருக்காங்க. பட்டர் சிக்கன் தான் 1/2 kg பண்ணியிருந்தேன். உங்கள் வீட்லேயே குழந்தைங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு சிக்கனை மேக்னேட் பண்ணி வச்சிடலாம். 1/2 kg சிக்கனுக்கு 4 ஸ்பூன் தயிர், 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 2 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள், 2 ஸ்பூன் சால்ட்டு, 1/2 லெமனை வந்துட்டு பிழிஞ்சு விட்டுருங்க. ஃபுல்லாக வந்துட்டு கோட் ஆகிற மாதிரி பிசைஞ்சிட்டு 1/2 hour கிட்ட வந்துட்டு மேக்னேட் பண்ணி உள்ள ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த சிக்கனை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். ஒரு 80% வந்து குக் ஆகிற மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கு வந்து நாங்கள் இன்றைக்கி பட்டர்லேயே வந்துட்டு ஃப்ரை பண்ணியிருக்கோம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி பட்டரில் வந்துட்டு நாங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அதில் மீதி இருந்த பட்டர்லேயே வந்து மசாலாக்கு ரெடி பண்ணியாச்சு. 3 வெங்காயம், 1 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 2 தக்காளி, 7 முந்திரி பருப்பு, 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா போட்டுட்டு நல்லா வந்துட்டு ஒரு 10 minutes கிட்ட நல்லா குக் ஆகிற மாதிரி வதக்கி எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு பேஸ்ட் மாதிரி வந்துட்டு நல்லா அரைச்சி எடுத்து தனியாக வச்சுக்கணும். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் பட்டரில் பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலாவே உள்ளே ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கசூரி மேத்தி 1 ஸ்பூனு, 1 ஸ்பூன் சக்கரை போட்டுட்டு அதில் வந்து ஒரு 10 minutes வந்துட்டு வேகிற அளவுக்கு சிம்மில் வச்சு வேக வச்சுருங்க. நம்ம மசாலாவும் ஆல்ரெடி குக் ஆகிருக்கு, சிக்கனும் ஆல்ரெடி குக் ஆகிருக்கிறதுனால ஒரு 5 to 10 minutes சிம்மில் வச்சு இறக்குனாலே சூப்பரான பட்டர் சிக்கன் ரெடி ஆயிரும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.